குடியரசு தினத்தை ஒட்டி இந்திய எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தோ பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் ஒரு வாரத்திற்கு ஆபரேஷன் அலர்ட் என்ற பெயரில் ரோந்து பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் சர்கிரீக் முதல் கட்ச் வரையிலும், ராஜஸ்தானின் பார்மர் மாவட்டத்திலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்கள் படகு மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேச விரோத செயல்களை தடுக்கும் பொருட்டு சிறப்பு ரோந்து பணி நடைபெற்று வருவதாக எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் கடந்த ஆண்டிற்கான விருதுகள் இன்று முதல் அறிவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த கிரிக்கெட் அணிகள் மற்றும் 13 வகையான பிரிவுகளில் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவர். சர்வதேச அளவில் ஊடக பிரதிநிதிகள், ரசிகர்கள் உள்ளிட்டோரிடம் வாக்கெடுப்பு நடத்தி இவை அறிவிக்கப்படும். இதன்படி கடந்த ஆண்டுக்கான விருதுகள் அறிவிப்பு இன்று தொடங்கும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதன்படி 20 ஓவர் தொடருக்கான சிறந்த ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் இன்று அறிவிக்கப்படுகின்றன. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் தொடருக்கான அணிகள் நாளை அறிவிக்கப்படும். இவரு ஒரு ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சிறந்த கிரிக்கெட் வீரர் உள்ளிட்ட விருதுகள் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் அறிவிக்கப்படும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. காயத்திலிருந்து மீண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா தமிழ்நாடு அணிக்கு எதிராக ரஞ்சி போட்டியில் ஆடுவதை உறுதி செய்துள்ளார். கடந்த ஆண்டு முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்காத அவர் தற்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இடம்பெற்றுள்ளார். இருப்பினும் அவர் தனது முழு உடல் தகுதியை நிரூபிக்க வேண்டுமென பிசிசிஐ தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையில் நாளை நடைபெறவுள்ள சௌராஷ்டிரா தமிழ்நாடு அணிகளுக்கு இடையேயான ரஞ்சி போட்டியில் விளையாடுவதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜடேஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் வணக்கம் சென்னை என பதிவிட்டுள்ளார். கூடலூர் பகுதியில் குடியிருப்பிற்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தும் யானைகளை விரட்டக் கோரி கிராம மக்கள் இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களுக்குள் யானைகள் அடிக்கடி புகுந்து விடுவதாக கூறப்படுகிறது. விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதுடன் குடியிருப்புகளையும் சேதப்படுத்துவதால் அன்றாட பணிக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஓவேலி பகுதியில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை விரட்ட வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தேவர்சோலை பகுதியில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7 மணி நேரத்திற்கும் மேலாக போராடிய தங்களை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர்.